ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம த ஜெயின்ஸ் ஒய்ஃப் இந்த ஷார்ட் ஸ்டோரி பத்தி பார்க்கலாம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா வில்லியம் கார்லிட்டன். இவங்க ஒரு ஐரிஷ் ரைட்டர் அண்ட் அ நாவலிஸ்ட். வில்லியம் கார்லிட்டனுடைய ஒர்க்ஸ் பார்த்தோம்னா 19th செஞ்சுரி அயர்லாந்துல இருந்த சமூக பிரச்சனைகள், வறுமை, ரிலீஜியன், மூட நம்பிக்கைகளை ஃபோக்கஸ் பண்ணி தான் வில்லியம் கார்லிட்டனுடைய ஒர்க்ஸ் இருக்கும். இப்போ இவங்களுடைய ஃபேமஸ் ஷார்ட் ஸ்டோரிஸ் என்னலாம்னா த புவர் ஸ்காலர், த மிட் நைட் மாஸ், த ஸ்டேஷன் அண்ட் சோ ஆன். இப்போ நம்ம த ஜெயின்ஸ் ஒய்ஃப் இந்த ஷார்ட் ஸ்டோரி பத்தி பார்க்கலாம். இது அயர்லாந்துல சொல்லப்படுற ஒரு நாட்டுப்புற கதை. இந்த ஸ்டோரிய டால் டெய்ல் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக டால் டெய்ல்னு சொல்றாங்கன்னா, இந்த ஷார்ட் ஸ்டோரியில நிறைய விஷயங்களை எக்ஸாஜரேட் பண்ணி மிகைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. ரீடர்ஸை என்டர்டெயின் பண்றதுக்காக நம்ப முடியாத விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. எல்லாத்தையுமே ரொம்ப பெருசா எக்ஸாஜரேட் பண்ணி மிகைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இத a tall tale of Ireland அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம த ஜெயின்ஸ் ஒய்ஃப் இந்த ஸ்டோரிய ஷார்ட்டா பார்க்கலாம். கோஹுலின் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அரக்கன் இருக்கான். இந்த அரக்கன் அயர்லாந்துல இருக்கிற எல்லா ஜெயின்ஸ் கூட சண்டை போட்டு எல்லா ஜெயின்ஸையுமே தோக்கடிச்சிட்டாங்க. மீதி இருக்கிறது ஃபின் மக்கோல் மட்டும்தான். ஃபின் மக்கோலும் ஒரு ஜெயிண்ட் தான். சோ கோஹுலின் என்ன டிசைட் பண்றாங்கன்னா, ஃபின் மக்கோல் கூட சண்டை போட்டு ஃபின் மக்கோல தோக்கடிச்சு இருக்கிறதுலயே நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் பவர்ஃபுல்லான ஜெயிண்ட்னு கோஹுலின் நிரூபிக்க நினைக்கிறாங்க. சோ ஃபின் மக்கோல் கூட சண்டை போடுறதுக்காக கோஹுலின் ஃபின் மக்கோல தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. ஃபின் மக்கோல் சரியான பயந்தாங்கோலி. கோஹுலின் கூட சண்டை போட்டா தோத்து போயிருவோன்னு ஃபின் மக்கோலுக்கு நல்லாவே தெரியும். சோ ஃபின் மக்கோல் அவங்க ஒய்ஃப் ஊனா கிட்ட போய் உதவி கேக்குறாங்க. ஊனா ட்ரிக் பண்ணி அரக்கன் கோஹுலின ஓட விட்டுருதாங்க. இதனால ஃபின்னுமே கோஹுலின் கூட சண்டை போடாம தப்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத டீடைல்டா பார்க்கலாம். இப்போ நம்ம த ஜெயின்ஸ் ஒய்ஃப் இந்த ஷார்ட் ஸ்டோரி பத்தி பார்க்கலாம். பல வருடங்களுக்கு முன்னாடி நார்த் ஆஃப் அயர்லாந்துல ஃபின் மக்கோல் அப்படின்னு ஒரு ஜெயிண்ட் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த ஃபின் பயங்கர ஸ்ட்ராங் அண்ட் பிரேவான ஜெயிண்டா. ஃபின் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, அயர்லாண்டுக்கும் ஸ்காட்லாண்டுக்கும் நடுவுல சீ இருக்குதுல்ல, அந்த சீ வழியா அயர்லாந்துல இருந்து ஸ்காட்லாந்து போறதுக்கு ஒரு ரோடு பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஃபின்னுக்கு ஃபேமஸான ஜெயிண்ட் கோஹுலினை பத்தி தெரிய வருது. கோஹுலின் அயர்லாந்துல இருக்கிற எல்லா ஜெயின்ஸ் கூடயும் சண்டை போட்டு மற்ற ஜெயின்ஸை தோக்கடிச்சிருக்காங்க. இப்போ ஃபின் மக்கோல் மட்டும்தான் பாக்கி. சோ ஃபின் மக்கோல் கூட சண்டை போட்டு இருக்கிற ஜெயின்ஸ்லயே யாரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஜெயிண்ட்னு கோஹுலின் பார்க்க நினைக்கிறாங்க. சோ கோஹுலின் ஃபின் கூட சண்டை போட்டு யாரு ஸ்ட்ராங்னு பாக்குறதுக்காக கோஹுலின் ஃபின்னை தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு ஃபின் மக்கோலுக்கு தெரிய வருது. ஃபின் மக்கோல் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. கோஹுலின் கூட சண்டை போட்டா தோத்து போயிருவோன்னு ஃபின்னுக்கு நல்லாவே தெரியும். சோ கோஹுலின் கூட சண்டை போட ஃபின்னுக்கு விருப்பம் இல்ல. அதே சமயத்துல பயந்து ஓடுறதுக்கும் ஃபின்னுக்கு விருப்பம் இல்ல. பிரஸ்டீஜ் ப்ராப்ளமா இருக்குது. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம ஃபின் மக்கோல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபின் ரொம்ப மாசமா அந்த ரோட கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் பிரேக் எடுத்து வீட்டுக்கு போய் அவங்க ஒய்ஃப் ஊனாவை பார்த்துட்டு வரலான்னு ஃபின் டிசைட் பண்றாங்க. ஊனா சரியான புத்திசாலி. சோ ஊனா கிட்ட போய், கோஹுலின் என் கூட சண்டை போடுறதுக்காக என்ன தேடிக்கிட்டு இருக்கான், ஆனா எனக்கு கோஹுலின் கூட சண்டை போட விருப்பம் இல்லைன்னு சொன்னா ஊனா ஏதாச்சும் பிளான் பண்ணி ஃபின்னுக்கு உதவி பண்ணுவாங்க. கோஹுலின் ஃபின் மக்கோல் கூட சண்டை போடாம பாத்துக்கிடுவாங்க. சோ ஃபின் மக்கோல் ரோடு கட்டுறதுல இருந்து பிரேக் எடுத்து வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஃபின்னோடைய வீடு 2 கண்ட்ரீஸ் தள்ளி இருக்குது. ஆனா ஃபின் ஒரு ஜெயிண்ட், ரொம்ப பெருசா இருப்பாங்க. சோ ஃபின்னுக்கு அதெல்லாம் தூரமே கிடையாது.
ஃபின் மக்கூல் அங்க இருந்த ஃபிக் ட்ரீய வேரோட புடுங்கி அந்த ட்ரீல இருக்கிற பிரான்ச்சஸ் எல்லாத்தையும் உருவி போட்டு அத வாக்கிங் ஸ்டிக்கா யூஸ் பண்ணி ஃபின் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஃபின் மக்கூலுடைய வீடு ஒரு மவுண்டெயினுக்கு மேல தான் இருக்கும். அங்க போன உடனே ஃபின்னுடைய ஒய்ஃப் ஊனா ஃபின்ன ரொம்ப சந்தோஷமா வெல்கம் பண்றாங்க. தென் ஊனா ஃபின்னுக்கு சாப்பாடு ரெடி பண்றாங்க. என்னெல்லாம் ரெடி பண்றாங்கன்னா 3 ஆக்ஸனை முழுசா ரோஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. தென் 30 கேபேஜஸ் பாயில் பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் ஒரு பெரிய பிரெட்டும் பேக் பண்றாங்க. ஊனா சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஃபின் சாப்பிட உட்காருதாங்க. ஆனா ஃபின் சோகமா இருக்கிறத ஊனா நோட்டீஸ் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஃபின் என்ன சொல்றாங்கன்னா, ஜெயிண்ட் கூஹுலின் என் கூட சண்டை போடுறதுக்காக என்ன தேடிக்கிட்டு இருக்கான். அந்த ஃபைட்டை பத்தி யோசிச்சு என்னுடைய மேஜிக் தம்ப சக் பண்ணா டேஞ்சர்னு வார்னிங் கொடுக்குது. எனக்கு அவன் கூட சண்டை போடுறதுக்கு ரொம்ப பயமா இருக்குது. என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு ஃபின் ஊனா கிட்ட சொல்றாங்க. ஊனாவும் அவங்க ஹஸ்பண்ட் ஃபின் மக்கூல காப்பாத்துறதுக்கு புத்திசாலித்தனமா ஒரு பிளான் பண்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஜெயின்ஸ் எல்லாருக்குமே அவங்களுடைய ஃபிங்கர்ஸ்ல தான் பவர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபின் மக்கூல் அவங்களுடைய கை கட்ட விரலை சக் பண்ணும்போது அவங்களுக்கு டேஞ்சர்னு எச்சரிக்கை கொடுக்குதுல்ல, அதே மாதிரி கூஹுலினுக்கும் அவங்களுடைய பவர் அவங்களுடைய ஃபிங்கர்ல தான் இருக்கும். இந்த ஜெயின்ஸுக்கு அவங்களுடைய மேஜிக்கல் ஃபிங்கர் ரொம்ப முக்கியம். இப்போ ஊனா அவங்களுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி ஃபின்ன வெளியில போய் கூஹுலின் வாராங்களான்னு கண்காணிக்க சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. வீட்டுக்குள்ள ஊனா இன்னும் நிறைய பிரெட் பேக் பண்றாங்க. ஆனா சாதாரணமா பேக் பண்ணல, நிறைய அயன் பீசஸ் போட்டு அந்த பிரெட்டை பேக் பண்றாங்க. இப்போ அயன் பீசஸ் இருக்கறனால அந்த பிரெட் கல்லு மாதிரி இருக்குது. சப்போஸ் கூஹுலின் அந்த பிரெட்டை சாப்பிட்டாங்கன்னா கூஹுலினுடைய பல்லு உடைஞ்சு போயிரும். அந்த அளவுக்கு அந்த பிரெட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. இப்போ கரெக்டா கூஹுலின் ஃபின் கூட சண்டை போடுறதுக்காக ஃபின்னை தேடி ஃபின் மக்கூலுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஊனாவும் அவங்க கெஸ்ட் கூஹுலினை வீட்டுக்குள்ள இன்வைட் பண்றாங்க. இப்போ ஊனா என்ன சொல்றாங்கன்னா, கூஹுலின் என் ஹஸ்பண்ட் ஃபின் கூட சண்டை போடுறதுக்காக ஃபின்னை தேடிக்கிட்டு இருக்காங்கங்கிற நியூஸ் தெரிஞ்ச உடனே என் ஹஸ்பண்ட் ஃபின் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. கோபத்துல கூஹுலினை தேடிதான் வெளியில போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டதும் கூஹுலின் பயங்கர எக்ஸைட் ஆயிட்டாங்க. ஃபின் கூட சண்டை போடுறதுக்கு ரொம்ப ஆர்வத்தோட இருக்கிறாங்க. ஊனா என்ன சொல்றாங்கன்னா, அவசரப்படாதீங்க, வீட்டுக்குள்ள வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போங்கன்னு சொல்றாங்க. ஊனா கூஹுலின் கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் ஃபின்னை பத்தி சொல்றாங்க. ஃபின் உங்களை விட டபுள் மடங்கு பெருசா இருப்பாங்க, ஃபின் உங்களை விட 10 மடங்கு ஸ்ட்ராங்கானவங்க அப்படின்னு ஊனா உருட்டிக்கிட்டு இருக்காங்க. ஃபின்னை பத்தி பொய் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஊனா அவங்க கெஸ்ட் ஜெயிண்ட் கூஹுலின் கிட்ட சில உதவிகள் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஊனா என்ன சொல்றாங்கன்னா, இந்த பக்கமா குளிர்ந்த காத்து ரொம்ப அடிக்குது, சோ இந்த வீட்டை அப்படியே தூக்கி அந்த பக்கமா திருப்பி வச்சிருங்களேன் அப்படின்னு கேக்குறாங்க. கூஹுலினும் அதுக்கு ஒத்துக்கிடுறாங்க. கூஹுலின் ஈஸியா அந்த வீட்டை அப்படியே தூக்கி அந்த வீட்டை அப்படியே திருப்பி வேற திசையில வைக்கிறாங்க. கூஹுலினுடைய ஸ்ட்ரென்த்தை பார்த்து ஊனா பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்க. பட் வெளியில காமிச்சுக்கிடல. ஊனா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஃபின் நிறைய விஷயங்கள் அசால்ட்டா பண்ணுவாங்க, ஃபின் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஊனா ஜெயிண்ட் கூஹுலின் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, என் ஹஸ்பண்ட் ஃபின் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கிணறு ரெடி பண்ணி தர்றதா சொல்லியிருந்தாங்க. ஆனா ஜெயிண்ட் கூஹுலின் சண்டை போடுறதுக்காக என் ஹஸ்பண்ட் ஃபின்னை தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே ஃபின் கோபத்துல பேட் மூடுல வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்கன்னு சொல்றாங்க. மேலும் ஊனா என்ன சொல்றாங்கன்னா,
அங்க இருக்கிற பாறைகளுக்கு கீழே வாட்டர் இருக்குது. சோ அந்த மவுண்டெயின அப்படியே ரெண்டா பிளந்துட்டா தண்ணி வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ஜெயிண்ட் கூகுளினும் ஊனா உருட்டுற எல்லாத்தையும் நம்பி ஊனாக்கு உதவி பண்றதுக்காக வெளியில போய் பாக்குறாங்க. அங்க இருக்கிற ராக்ல ஒரு சின்ன கிராக் இருக்குது. அந்த கிராக்குக்குள்ள கைவிட்டு கூகுளின் அந்த மவுண்டெயின ரெண்டா பிளந்துட்டாங்க. அதுல இருந்து தண்ணி வருது. ஊனா கூகுளினுடைய ஸ்ட்ரென்த்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. பட் வெளியில காமிச்சுக்கிடல. என் ஹஸ்பண்ட் ஃபின் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க, இதெல்லாம் என் ஹஸ்பண்டுக்கு சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஊனா கூகுளினுக்கு சாப்பாடு பரிமாறுதாங்க. இதுக்கு முன்னாடி ஊனா அயன் போட்டு பிரெட்டை பேக் பண்ணாங்கல்ல, அந்த பிரெட்டை கொடுக்கறாங்க. கூகுளினும் அந்த பிரெட்டை எடுத்து சாப்பிடுறாங்க. அந்த பிரெட்ல அயன் இருக்கறனால கூகுளினுடைய ஒரு பல்லு உடைஞ்சு போயிருது. பல்லு உடைஞ்ச உடனே கூகுளின் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. இந்த பிரெட்டுக்குள்ள என்னது இருக்கு, என்ன போட்டுமா இந்த பிரெட்டை பேக் பண்ண அப்படின்னு கூகுளின் ஊனா கிட்ட கேக்குறாங்க. ஊனா எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. ஊனா என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரெட்டை தான் என் ஹஸ்பண்ட் ஃபின் டெய்லி சாப்பிடுவாங்கன்னு சொல்றாங்க. கூகுளினால அதை நம்பவே முடியல. ஃபின் டெய்லி இவ்ளோ ஹார்டான பிரெட்டை சாப்பிடுறாங்களான்னு கூகுளினால நம்பவே முடியல. சோ கூகுளின் மறுபடியும் அந்த பிரெட்டை சாப்பிட்டு பார்க்கலான்னு டிசைட் பண்றாங்க. இப்போ ரெண்டாவது தடவையா அந்த பிரெட்டை கடிக்கும் போது கூகுளினுடைய இன்னொரு பல்லு ஃப்ரண்ட் டூத் விழுந்துருது. இப்போ ஊனா கூகுளின் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என் ஹஸ்பண்ட் ஃபின்னை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வீக்கா இருக்கிறீங்க. நீங்க ஃபின் கூட சண்டை போடணும்னு நினைக்கீங்க. ஆனா நீங்க ஃபின்னை மீட் பண்ணீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஏன்னா ஃபின் உங்களை விட ரொம்ப பெருசாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருப்பாங்க அப்படின்னு ஊனா அவங்க ஹஸ்பண்ட் ஃபின்னை பத்தி பயங்கரமா உருட்டுறாங்க. ஆனா கூகுளின் ஊனாவை நம்ப தயாரா இல்ல. சோ கூகுளினை நம்ப வைக்கிறதுக்காக ஊனா இன்னொரு ட்ரிக் பண்றாங்க. இப்போ ஊனா அவங்க வீட்டுல தொட்டில்ல படுத்து கிடக்குற ஃபின்னுடைய பேபிய கூகுளின் கிட்ட காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஊனா கூகுளின் அயன் கலந்த பிரெட்டை சாப்பிட்டாங்கல்ல, அதே பிரெட்டை அந்த பேபிக்கு கொடுக்கற மாதிரி ட்ரிக் பண்றாங்க. ஆனா அந்த பேபிக்கு கொடுத்த பிரெட்ல அயன் இல்ல. அயன் இல்லாத நார்மலான பிரெட்டை தான் அந்த பேபிக்கு கொடுக்கறாங்க. அந்த பேபியும் அந்த பிரெட்டை ஈஸியா சாப்பிட்டுடுச்சு. இப்போ கூகுளின் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃபின் மாதிரியே ஃபின்னுடைய பேபியும் ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு கூகுளின் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. மேலும் ஊனா ரொம்ப தந்திரமா கூகுளின் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, பேபியோடைய டீத் எவ்வளவு ஸ்ட்ராங்கா பவர்ஃபுல்லா இருக்குதுன்னு உங்க கைய பேபியோடைய மவுத்துக்குள்ள விட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. கூகுளினும் இது சாதாரண குழந்தை தானேன்னு அவங்க ரைட் ஹேண்ட்ல இருக்கிற ஆள்காட்டி விரல அந்த பேபியோடைய வாய்க்குள்ள விடுறாங்க. அந்த பேபி கூகுளினுடைய ஆள்காட்டி விரல்ல துண்டா கடிச்சு விழுங்கிருது. கூகுளின் பெயின்ல பயங்கரமா கத்துறாங்க. இதுதான் ஊனாவுடைய பிளான். அங்க என்ன நடந்திருக்குதுன்னா, அந்த தொட்டில்ல இருக்கிறது ஃபின்னுடைய பேபி கிடையாது. ஃபின்னு தான் பேபி மாதிரி அந்த தொட்டில்ல படுத்து கிடந்திருக்காங்க. ஊனா அவங்க ஹஸ்பண்ட் ஃபின்னுக்கு அவங்களுடைய நைட் கவுனை கொடுத்து தலையில ஒயிட் பானட் போட்டு விட்டு ஃபின் கையில பேபி பாட்டில் கொடுத்து ஃபின்ன தொட்டில்ல படுக்க வச்சு ஃபின்ன பேபி மாதிரி காமிச்சிருக்காங்க. கூகுளினுக்கு அது ஊனாவுடைய பிளான்னு தெரியல. தொட்டில்ல கிடக்கிறது சாதாரண பேபின்னு நம்பி கூகுளின் அவங்களுடைய பவர்ஃபுல் அண்ட் மேஜிக்கல் ஆள்காட்டி விரல ஃபின்னுடைய வாய்க்குள்ள விடுறாங்க. ஃபின்னும் கூகுளினுடைய மேஜிக்கல் ஃபிங்கரை கடிச்சு விழுங்கிட்டாங்க. கூகுளின் பெயின்ல பயங்கரமா கத்துறாங்க. அப்போ ஃபின் அந்த தொட்டில்ல இருந்து ஜம்ப் பண்ணி வெளியில வராங்க. அத பார்த்த உடனே அங்க என்ன நடந்துச்சுன்னு கூகுளின் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ கூகுளின் கோபத்துல ஃபின்னை அடிக்கிறாங்க. ஆனா கூகுளின் கிட்ட அவங்களுடைய மேஜிக்கல் ஃபிங்கர் இல்லல்ல, அதனால கூகுளினுக்கு எந்த ஸ்ட்ரென்த்துமே இல்ல. கூகுளினுக்கு தான் வலிக்குது. கூகுளின் அவங்களுடைய மேஜிக் ஃபிங்கரை இழந்தனால
முன்ன மாதிரி இப்போ கோகுலின் கிட்ட எந்த ஸ்ட்ரென்த்துமே இல்ல. சோ கோகுலின் அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. இப்போ ஃபின் பெரிய தைரியசாலி மாதிரி கோகுலின விரட்டிக்கிட்டு பின்னாடியே போறாங்க. கோகுலின அயர்லாந்து வழியா ஃபின் அடிச்சு துரத்துறாங்க. அதுக்கப்புறம் ஃபின் கோகுலின் பத்தின எந்த பயமும் இல்லாம நிம்மதியா போய் வேலை பாக்குறாங்க. அயர்லாந்துல இருந்து ஸ்காட்லாந்துக்கு சி வழியா அந்த ரோட தொடர்ந்து கட்டுறாங்க. இப்போ அந்த ரோட ஜெயின்ஸ் காஸ்வேன்னு சொல்றாங்க. இது கிட்டத்தட்ட ராமர் பாலம், ராமர் சேத்து பாலம்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி தான் கடல்ல கட்டப்பட்டது, ராக்கால கட்டப்பட்டது. இந்த ஜெயின்ஸ் காஸ்வே ஜெயிண்ட் ஃபின் மக்கூலால கட்டப்பட்டதுன்னு ஐரிஷ் ஃபோக் டெய்ல்ல சொல்றாங்க. த ஜெயின்ஸ் ஒய்ஃப் இந்த ஸ்டோரி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஊனாவுடைய புத்திசாலித்தனத்தால தான் ஃபின் தப்பிச்சாங்க. கோகுலின் ஊனாவுடைய ட்ரிக்ல மாட்டிக்கிட்டாங்க. கோகுலின நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. கோகுலின் ரொம்ப நல்ல ஜெயிண்ட். ஊனாக்கு உதவியெல்லாம் பண்ணாங்க. ஆனா ஊனா ஒரு வாய் சாப்பாடு கூட ஒழுங்கா போடல. பிரெட்ல அயனை போட்டு பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. கோகுலின ட்ரிக் பண்ணி கோகுலினுடைய மேஜிக் ஃபிங்கரை ஃபின்னுடைய வாயில விட வச்சு ஃபின் அத கடிச்சு விழுங்கிட்டாங்க. கோகுலின் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை இழந்துட்டாங்க. நான் கோகுலினுக்கு தான்ப்பா சப்போர்ட் பண்ணுவேன். சோ அவ்வளவுதான் த ஜெயின்ஸ் ஒய்ஃப் உடைய ஷார்ட் எஸ்ஸே, டீடைல்டு எஸ்ஸே அண்ட் பிபிடியை நம்ம பிளாக்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். பிளாகோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, மறக்காம போய் பாருங்க. தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.